தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. வசனத்திலிருந்து இதுக்கு கிளியரா சொல்லித்தாரேன்னா இது ஒரு மனுஷனுடைய உபதேசம் இல்லை. அதாவது சபைகளில் போனீங்கன்னா நிறைய பேர் பைபிளை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஈவன் இன்க்ளூடிங் பாஸ்டர்ஸ். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நான் டெல்லியில் இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அங்கே போனால் ஒரு பாஸ்டருக்கு வேதத்தை பற்றி நம்பிக்கை கிடையாது, அவர் பாஸ்டர். அப்போ அந்த விசுவாசிகள் என்ன ஆவாங்க? வேதத்தை பற்றி பாஸ்டருக்கே நம்பிக்கை கிடையாதுன்னா அந்த விசுவாசிகள் என்ன ஆவாங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது சின்னதுலேருந்தே நான் இயேசு கிறிஸ்து வாரான்னு கேள்விப்பட்டுட்டே இருக்கிறேன், அவர் எங்கே வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உதாரணம் கொடுத்தாரு. ஒரு பாக்ஸ் மேங்கோ வாங்கினேன், 100 மேங்கோ இருக்குதில்ல, 50 சாப்பிட்டு பார்த்தேன் புளிப்பு, அதனால நான் 100 பார்த்து தான் சொல்லணுமா இது புளிப்புன்னு அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த மாதிரி பாஸ்டர்களுக்கு கீழே இருக்கிறவங்க என்ன ஆவாங்க? நித்திய ஜீவனில் பிரவேசிப்பாங்களா? அதனால தெரிஞ்சுக்கணும். முதலாவது நீங்க போற சபையில பாஸ்டருக்கு வேதத்தை பற்றி நம்பிக்கை உண்டா? இன்னைக்கு மோர் தென் 50% சபைகள்ல பாஸ்டர்ஸுக்கு வேத புஸ்தகத்தை பற்றி நம்பிக்கை கிடையாது. அங்க போனீங்கன்னா இல்ல, அங்க போற யாரும் அழிந்து தான் போவாங்க. உங்களை சொல்லலைன்னா அங்க போறவங்களை பற்றி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நாங்க நடக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பைபிள்ல எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்துல 17-18 வாசிங்க. சும்மா சொல்லிட்டா போதாது, அவன் நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்னென்ன அடையாளங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு. 16, 17, 18 மார்க் 16, 17, 18 வசனம். 75வது பக்கம் 17, 18 வசனத்தை வாசிக்கீங்க. நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவங்க முதலாவது என்ன செய்வாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கிடுவாங்க. என்ன ஞானஸ்நானம் பெற்றுக்கிடுவாங்க? ஒன்று முழுக்க ஞானஸ்நானம், ரெண்டாவது ஆவி ஞானஸ்நானம். அதாவது ரெண்டையும் பெற்றுக்கொண்டவங்க அடையாளங்கள் என்ன நடக்கும்? பிசாசுகளை நவமான பாஷைகளை பேசுவார்கள் இருக்கா, பேச மாட்டார்கள் இருக்கு. எப்படி இருக்குது? அது நீங்க பேசலன்னா வருத்தப்படனா இன்னையிலிருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கு? 3 காரியம். ஜெபத்தில் திறந்திருந்தார்கள், என்ன துதியில் திறந்திருந்தார்கள். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும், ஆண்டவரே பரிசுத்த ஆவின்னு தராம நான் ரெஸ்டாக போறதில்லை, உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். எப்போ உங்க காரத்தை பார்க்குறாரோ அப்போ அவங்க விட்டுவாங்க. ஹல்லேலூயா. தனியாக இருந்து ஜெபிச்சு கிடைச்சவங்களும் உண்டு, கூட்டத்தில் ஜெபிச்சு கிடைச்சவங்களும் உண்டு. மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்ணாதுங்க. மற்றவங்களை பார்த்து பரியாசம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வரத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, வேதம் சொல்லுது ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படித்தான் விடாப்படியா கேட்பீங்க. பிள்ளைகள் பேரண்ட்ஸ்ட கேட்கும்போது அவங்க பார்த்த காரியத்தை விடாப்படியா கேட்பாங்க. அதை போல பிதாவை நம்ம கேட்கணும். அப்பாட்ட, அப்பாவே நீ சொல்லி பரிசுத்தாவியானவர் ஊட்டுவேன்னு சொல்லி நான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றாச்சு, அது என்னுடைய கட்டளை, இப்போ நீர் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விடாப்படியா கேட்கணும். அதுக்கு புறவாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குறித்தாலும் அது அவர்களை சோதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியாம யாரோ அது பாய்சன் போட்டாங்க, அல்லது நமக்கு என்ன மெட்ராஸ்ல ரொம்ப கூடுதல் அது எனக்கு என்ன மந்திரம் வச்சுட்டாங்க, என்னது நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, அந்த ஓட வச்சுட்டாங்க, இதெல்லாம் வேலை செய்யுமா? யாராவது விசுவாசியா இருந்தா பயப்படணுமா? என்னதும் வேலை செய்யாது. நமக்கு அதுக்கு மேலே ஏறி போகலாம். ஹல்லேலூயா. நம்ம இதுகளுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவா பைபிள்ல சொல்லி இருக்குது. அதனாலதான் இதுல விசுவாசம் இல்லாதவங்க தான் ஒவ்வொரு இடமும் ஓடுவாங்க. ஐயோ அவங்க கல் வச்சுட்டாங்க, மண் வச்சுட்டாங்க, அதை எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை ஊழியக்காரங்க உபயோகிச்சுக்கிட்டு பைசா வாங்குவாங்க. அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் மாட்டிக்கிட கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நம்முடைய தேவனுடையது. தேவன் நம்முடைய இருக்கும் போது யார் நமக்கு எதிர்த்து நிற்க முடியும்? என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரை விட என்னில் இருக்கிறவர் பெரியவர் தெளிவா சொல்லுது. இப்போ 2 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 11ஆவது அதிகாரத்தில் போங்க.
லூக்கா 11வது அதிகாரம். அங்க வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? நீங்க என்ன கேட்குறீங்க? அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 11வது அதிகாரம் 10வது வசனத்துல அதுல என்ன சொல்லியிருக்கு? ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். என்ன கேட்குறீங்க நீங்க? சரி வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேனை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது ஹல்லேலூயா. இந்த உதாரணத்தை இயேசு எதுக்கு சொன்னார்னா, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு. நீங்க பொல்லாதவர்களானவங்க இந்த உலகத்துல பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யறீங்க. நான் இவ்வளவு நல்ல பிதா இருக்கிறான்னு இருக்கேன். என்கிட்ட கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க மாட்டேனா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்போ பிதா வந்து யாருக்காவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? ஆனா கொடுப்பாரு. எப்பவும் தாகம் இருக்கும்போது. ஹல்லேலூயா. நமக்கு தாகம் வேணும். என்னொன்னு வந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். நான் எல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன். சண்டே வந்து சர்ச்சில் வந்து அட்டென்ட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மனசுப்படி நடப்பேன்னா பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க மாட்டார். இதெல்லாம் வந்து ப்ரெஷியஸ் திங்ஸ் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நம்ம எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பெரிய சாட்சியா இருக்கிறதுக்கு. சாட்சி ஜீவிகளோட பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும்னு விரும்புகிறவங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வாங்க. எத்தனை பேர் சாட்சியா இருக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் போதும் உலகத்தை கலக்கிறதுக்கு. அவர் எத்தனை பேர்? 12 அபிஷேகத்தை பெற்று அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். பைபிள்ல சொல்லியிருக்கு அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று அவங்க போன இடங்கள்லாம் சொன்னாங்க. நமக்கோட அந்த சேஞ்ச் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் வந்துட்டுன்னா போற இடத்துலலாம் நம்ம கலக்குவோம். ஹல்லேலூயா. நான் வந்து சாட்சியா உங்களுக்கு சொல்றேன். நான் சேஸ் பேங்க்ல வேலை செய்யறேன். நான் இங்கே வந்து 1994 வந்தேன். நவம்பர்ல 95 ஜூன்ல வந்து அந்த பிரான்ச்சில் சேர்ந்தேன். எந்த பிரான்ச்சில் சேர்ந்தேனோ அங்கே தான் இருக்கிறேன். இன்னும் அங்கே வந்து நான் போகும்போது 3 முஸ்லீம், அதாவது ஒரு மேன் ஃப்ரம் பாகிஸ்தான், ஒரு கேர்ள் ஃப்ரம் பாகிஸ்தான், ஒரு கேர்ள் ஃப்ரம் பெங்களூர், 3 பேரும் முஸ்லீம். நான் ஒரு கிறிஸ்டியன். நான் வந்து அங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்பவும் நேரம் கிடைக்கும் போது சாட்சி சொல்லுவேன். அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த பையன் முஸ்லீம் வந்து என் கூட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் வயிறு வலி வந்துச்சு அவனுக்கு. நான் போய் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்க போகிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து எழுந்து போயிட்டான். நான் வந்து கையை வச்சுட்டேன். அவனுக்கு அது ஷாக் ஆகிட்டுது. அதுல இருந்து என் பக்கத்தில் வரமாட்டான். என்ன நான் இங்கே இருந்தேன்னா நான் கேஷ் கொடுத்தாலும் கையில் வாங்க மாட்டான். நீ அங்கே வச்சுட்டு போன்னு சொல்லுவான். 3 மாதம் 4 மாதத்துல வேலையை விட்டுட்டு போயிட்டான். அதுக்கு பிறகு அந்த 2 கேர்ள்ஸும் வந்து ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒன்று வேற எங்கேயோ வேலை வாங்கிட்டு போயிட்டு நான் அங்கேயே இருக்கிறேன். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்து ஒரு முஸ்லீம் கேர்ள் வந்தது. எனக்கு முஸ்லீம் தெரியாது. சைரா பேர். நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி எழுதி கொடுத்துட்டேன், ரட்சிப்பு எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அது சொல்லிச்சு. நான் கேட்டேன், உனக்கு ஹஸ்பண்ட் வந்து நீ சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா அப்ஜெக்ட் பண்ணுவாரா அப்படின்னு. உடனே சொல்லிச்சு, நான் முஸ்லீம், பங்களாதேஷில் இருந்தேன்னு சொல்லிட்டு. அது போன வாரம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயாச்சு. அப்போ நம்முடைய டியூட்டியை முடிச்சிட்டோம்னா ஆண்டவர் வந்து நம்ம கிரியை செய்யணும். நம்முடையது கிரியை செய்யறது நம்முடையது இல்லை. நம்முடைய வேலை என்னன்னா சத்தியத்தை. இது வந்து கர்த்தருடைய மகிமைக்காக சொல்றேன். யாருக்காலும் நம்ம பயப்பட மாட்டோம். எனக்கு மேனேஜர் வந்து ஜூ, அவர்கிட்ட நான் சத்தியத்தை சொல்லி நியூ டெஸ்டமெண்ட்